இதில் நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். இந்த லவ் பேர்ட்ஸில் இது குஞ்சே பொரிக்கான்னு சொல்லி ஒரு 6 வருஷமாக, ஒரு 6 மாதமாக 7 மாதமாக அது வைக்கிற முட்டையெல்லாம் பூரா தூக்கி தூக்கி போட்டு வேஸ்ட் ஆகிட்டே இருந்தது. அப்போ என்னடா இப்படி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு லவ் பேர்ட்ஸை வாங்கினதே கொண்டு போய் கொடுத்துடலான்லாம் சொன்னாங்க. அப்புறம் இருந்தாலும் நான் விசுவாசமாக ஆபிரகாம் சாராளுக்கு என்ன 100 வயசுலாம் குழந்தை பிறந்தல அந்த மாதிரி அந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது அப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு மாதத்துலேயே மறுபடியும் முட்டை வச்சு அது குஞ்சு பொரித்து இன்றைக்கி தான் வெளியில் வந்திருக்கு. நான் அந்த இந்த அந்த இந்த ப்ளூ கலர் குட்டியாக இருக்குல்ல, அந்த குஞ்சு இன்றைக்கி தான் வெளியில் வந்திருக்கு. இது உண்மையான சாட்சி. ஏன்னா இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படக்கூடாது. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரோட வசனத்தை சொல்லி இதை ஜெபிக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பறவைகளுக்கே இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்போது மனுஷருக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும். இப்போ அந்த குருவி, அந்த ப்ளூ கலர் குருவி குஞ்சு இன்றைக்கி தான் வெளியில் வந்திருக்கு. இதை ஒரு சாட்சியாக நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு பறவைகளோ ஏதோ ஒன்றுனாலும் நம்ம இப்படி ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். இதுபோல் மனுஷர்களும் அப்படித்தான். நமக்கு ஒன்று முடியல அப்படின்னா, ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா தொடர்ந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டு போய் செலவு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆண்டவரோட வசனத்தை சொல்லி நீங்கள் டெய்லி வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது விசுவாசமாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த அற்புதம் உங்களுக்கும் நடக்கும். நான் சும்மா கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஏன்னா ஆபிரகாம் சாராளை பற்றி, ஏன்னா சகரியா, எலிசபெத்து இவங்கெல்லாம் நிறைய இப்படியே நம்ம ஒவ்வொரு அன்னாள் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா இவங்கெல்லாம் விசுவாசமாக ஜெபம் பண்ணதுனால தான் அவங்களுக்கு 100 வயசில் ஒரு குழந்தை கிடச்சிது. அது மாதிரி தான் என்னோடய லவ் பேர்ட்ஸ் தான். அது சாதாரண லவ் பேர்ட்ஸ் தான். இது ஒரு 6, 7, 8 மாதமாகவே முட்டை வச்சு கீழே தூக்கி போட்டுருச்சு. கொஞ்சம் பொரிக்கலை. அது ஆகாது, கொண்டே வாங்கின இடத்துல கொடுத்துடலான்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் கேட்கல. இருந்தாலும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஏசப்பா வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணால இன்றைக்கி அழகாக ஒரு குஞ்சு அந்த வெளியே வந்திருக்கு. முட்டையில் பொரித்த குஞ்சு, பொரிக்காதுன்னு சொன்ன லவ் பேர்ட்ஸ் இன்றைக்கி குஞ்சு பொரித்து அழகாக அந்த குட்டி குட்டியாக ஓடி இருக்க பாருங்கள். அழகாக இருந்தால் சுற்றி விளையாடுது பாருங்கள். இன்றைக்கி தான் சட்டியிலேருந்து வெளியில் வந்திருக்கு. இது ஒரு சாட்சியாக அவங்க அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன். இது மாதிரி நீங்களும் விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி பறவைக்கு நடந்த அற்புதம் நமக்கும் நடக்கும். பாருங்கள், அந்த அம்மா போய் போய் ஊட்டுது, ஓடி ஊட்டுது. நம்ம எப்படி குழந்தைகளுக்கு ஓடி ஊட்டுவோமோ அதுபோல் அதுவும் போய் ஓடி ஊட்டுது. இந்த சாப்பாடு ஊட்டுது பாருங்கள், அழகாக ஊட்டிகிட்ருக்கு. இதுதான் அதுக்கு தான் இன்னும் நடக்க தெரியல, பறக்க தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது மாதிரியே நீங்களும் விசுவாசமாக இருங்க. கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். அவங்க அம்மா கீழே விழுந்துருன்னு கீழேயே போகிறாங்க. ஏன்னா விழுந்துருன்னு பின்னாடியே அம்மாவும் அப்பாவும் கூடயே பார்க்குறாங்க. நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரியே அந்த பறவைங்களும் செய்து இதை நீங்கள் விசுவாசமாக நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெராக்கள் நடக்கும். கீழே விழுகுது, இருந்தாலும் அவங்க தாய் போய் பக்கத்தில் பிடிக்குது. இதுதான் இந்த பறவைகள் மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு குஞ்சை எடுத்து நம்ம எப்படி பறவை கொடுத்த மாதிரி உங்களுக்கும் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். அதனால் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக இதை நம்புங்க. இது உண்மையாக நடந்த சாட்சி, உண்மையான சாட்சியை நான் போட்டிருக்கிறேன். இதை கண்டிப்பாக இதை தள்ளி விடாமல் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே பிடிக்கும். கண்டிப்பாக அம்மா அப்பாவும் அதை விழுகக்கூடாதுன்னு சொல்லி, இதை விழுகக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துலேயே இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் வெளியில் வந்திருக்கு. ஏன்னா இதை ஏன்னா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி தான் அழகான குஞ்சு ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. இது உண்மையான சாட்சி. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்ட வேறு அம்மா அப்பாவும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குறாங்க. ஏன்னா விழுந்துடக்கூடாதுங்கிறக்காக. இது மாதிரி ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக நம்புங்க. இன்றைக்கி இப்போ வெளியே வந்தனால அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. நம்மளும் ஒரு குழந்தைய எப்படி பாதுகாப்போம் அது போல தான்
பறவைகளும் பாதுகாக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.